பெரம்பூர்ல எத்தனை முறை மின்சாரம் தட்டுப்பட்டுச்சு, எதனால தட்டுப்பட்டுச்சு, எவ்வளவு நேரத்தில் அது சீர் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் பியூஸ் திருட்டுகள் நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் பியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பிறகு. இங்க புடுங்கினா ராத்திரி 7 மணிக்கு மேல தான் அங்க கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி டைமர் வச்சு பியூஸ் கேரியர்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே கொஞ்சம் இருங்க. ஒரு புகார் சொல்லுகிற போது இந்த பியூஸ் கேரியர் முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் மின்துறை அமைச்சர் விளக்கத்தை சொன்னார். அதையே நீங்கள் கோடிட்டு நீங்களும் பல்வேறு விளக்கங்களை சொல்வது இந்த சபையில் உடைய நேரத்தை போக்குவது மட்டுமல்ல, சபைக்கு மீண்டும் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் பேசுகிற போது இந்த கருத்துக்களை சொல்லலாம். பியூஸ் கேரியர் திருடுவது மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களுடைய மோட்டார்ல இருக்கிற காப்பர் வயருக்காக திருடுவது என்பது காலங்காலமாக நடந்து வருவது. ஏதோ பியூஸ் கேரியர் வந்து அதுல இருக்கிற காப்பருக்காக திருடினாங்கன்னு இப்போ ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கிறீங்க. இது தனியாருக்கு நடப்பது, அரசுக்கும் நடப்பது. ஆனால் அந்த பியூஸ் கேரியர் எந்த நேரத்தில் திருடப்பட்டது என்ற காட்சியை நீங்கள் தான் வெளிப்படுத்தினீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே வெளியில பேசுற மாதிரியே சபையில் பேச வேண்டாம் என்பதனை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை பத்தி அவை முன்னவர் சொன்னீங்க. நம்முடைய அவைத்தலைவர் 50 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. நாளில் ஒரு பகுதி நேரம் அண்ணன் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி திருப்பி பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அவைத்தலைவரை பற்றி சொல்லவே கூடாது, சபையில் இடம்பெறக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.